Good morning, children. How are you all? இன்னைக்கு நாம் சோஷியல் சயின்ஸ் தேர்ட் டேர்மில் யூனிட் 2 அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற லெசன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர்னால் விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லாட்டி வேளாண்மை அப்படின்னு சொல்லலாம். இதில் எப்போவுமே நம்ம லெசன் முடித்தோடனே என்னென்ன கற்றுக்க போகிறோம், அந்த லெசன் சம்மந்தமாக என்னென்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது இந்த கற்றல் நோக்கங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Describe the futures of agriculture, list and explain different types of farming and irrigation, name the various crops grown in Tamil Nadu. அதாவது வேளாண்மையினுடைய சிறப்புகளை நம்ம என்ன பண்ண போகிறோம், விவரிக்க தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் அதனுடைய வேளாண்மையினுடைய வகைகள் என்ன, இரிகேஷனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் தென் தமிழ்நாட்டில் என்னென்ன மாதிரி பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது. இது எல்லாமே நம்ம இந்த பாடம் முடியும் போது நம்ம தெரிஞ்சுக்க போகக்கூடிய விஷயங்கள். நவ் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா என்ன? அறிமுகம். Agriculture is the art and science of preparing the soil for cultivation, growing crops and raising livestock. அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது மண்ணை சாகுபடி செய்கிறோம்ல, விவசாயம் பண்ணுறோம்ல, அதுக்கு மண்ணை உழுது, ஓகேங்களா, ப்ரிப்பேரிங் த சாயில் ஃபார் கல்டிவேஷன், மண்ணை சாகுபடிக்கு ஏற்ற மாதிரி உழுது அதில் க்ரோயிங் க்ராப்ஸ் பயிர்களை பயிரிட்டு அது மாதிரி கால்நடைகளை வளர்க்குறது, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலை மற்றும் அறிவியல் தான் என்னது அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹாஸ் பிகம் அ நெசசிட்டி ஃபார் த ஹியூமன்ஸ். அக்ரிகல்ச்சர் லேட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன். இது மனிதனுடைய அன்னை தேவைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. மனிதனாகிய நம்மளுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப தேவையான ஒரு முறை. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது மனிதனுடைய நாகரிக வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு செயல், ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? விவசாயம் அப்படிங்கிறது மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. 1/3 ஆஃப் அவர் நேஷ்னல் இன்கம் comes from agriculture. Agricultural development contributes to the economy of our country. இந்தியா அப்படிங்கிறது ஒரு விவசாய நாடு. 1/3 வருமானம் அப்படிங்கிறது விவசாயத்தில் தான் நம்மளுக்கு இந்தியாவுக்கு கிடைக்கிது. அதே போல் இந்திய பொருளாதாரனுடைய வளர்ச்சிக்கு அக்ரிகல்ச்சர், விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்காக இருக்குது. ஃபார்மர்ஸ் இன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்னால் யார் அப்படின்றது. A farmer is a person who cultivates crops and rear animals. ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு ஆள் என்னன்னா, யார் பயிர்களை பயிரிட்டு வளர்க்குறாங்களோ, கால்நடைகளை வளர்க்குறாங்களோ அவங்கள என்னன்னு சொல்கிறோம், ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியா இஸ் அ லேண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். இந்தியா அப்படிங்கிறது விவசாயிகளின் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் ஸோ பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, பெரும்பாலான இந்தியர்கள் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இந்த விவசாயத்தில் நம்பி தான் இருக்காங்க, இந்த விவசாய செயல்பாடுகளை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் இஸ் தி பேக் போன் ஆஃப் அவர் எக்கானமி. நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு விவசாயம் அப்படிங்கிறது ஒரு முதுகெலும்பாக இருக்குது. நெக்ஸ்ட், ஃபார்மர்ஸ் ஹூ கல்டிவேட் இன் அன் ஏரியா லெஸ் தென் 1 hectare ஆர் கால்டு மைக்ரோ ஃபார்மர்ஸ். அதாவது 1 hectare இட அமைப்பு இருக்குல்ல, 1 hectareக்கும் குறைவான நிலத்தில் பயிரிடக்கூடிய அந்த விவசாயிகள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா குறு விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்குடைய வகைகள். ஓகேங்களா? வேளாண்மையின் வகைகள் நிறைய வகைகள் இருக்குது. அதில் 4 கொடுத்துருக்குறாங்க. ஒன்று சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், கமர்ஷியல் ஃபார்மிங், பிளான்டேஷன் ஃபார்மிங் அண்ட் மிக்ஸ்டு ஃபார்மிங். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா தன்னிறைவு வேளாண்மை. கமர்ஷியல் வியாபார நோக்கத்தில் வணிக வேளாண்மை. பிளான்டேஷன் ஃபார்மிங்னா தோட்ட வேளாண்மை. மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னா கலப்பு பொருளாதார வேளாண்மை. நார்மலாக அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிக்சர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா, in subsistence farming, crops are cultivated and used only for own family consumption. இந்த ஃபார்மிங் மெத்தடில் நம்ம சொந்த வீட்டு பயன்பாட்டுக்காக நம்ம பயிரிடக்கூடிய
பயிரிடக்கூடிய பயிர்களை சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த விவசாயத்தை சொல்கிறாங்க. நம்ம குடும்ப நுகர்வு, நம்ம வீட்டு தேவைக்கு இது போதும் அப்படின்னு சொன்னால் அதுக்காக நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண்மைக்கு பேர் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. Such type of farming is adopted by small and marginal farmers on fragmented land holdings. சின்ன சின்ன இடங்கள் வச்சுருப்பாங்க, துண்டு துண்டாக இங்கே கொஞ்சம் இடம் அங்கே கொஞ்சம் இடம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இடம் வாங்கி போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப அதிக அளவில் ஏக்கர் கணக்குலையோ இல்லை பெரிய அளவில் நம்மகிட்ட இடம் இல்லாட்டினாலும் சின்ன 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 இடங்களில் நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு உள்ள இடத்துல அவங்க வீட்டுக்கு தேவையான பயிர்களை பயிரிட்டு விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிறு மற்றும் இந்த விவசாயத்தை செய்கிறது யார் அப்படின்னா சிறு மற்றும் குறு விவசாயிகள். அவங்க வந்து தன்னிகிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள், துண்டு துண்டாக இருக்கக்கூடிய இடங்களில் வீட்டு தேவைக்காக பயிரிடக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இந்த கல்டிவேட்டட் க்ராப்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபுட் க்ராப்ஸ். அவங்க பயிரிடுறது என்ன பொருளாக இருக்கும் அப்படின்னாக்க உணவுப் பொருள். ஓகேங்களா, வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருளை அவங்க பயிரிடுறாங்க. இந்த மாதிரி ஃபார்மிங் மெத்தட் வந்து பொதுவாக பழங்காலத்துலேருந்து பின்பற்றக்கூடியதாக இருக்குது. இப்போ நம்மளுமே என்ன பண்ணுவாங்க, டவுனில் இருக்கிறவங்களுமே கிராமத்தில் போய் ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கி போட்டுருவோம். போய் என்ன பண்ணலாம், விவசாயம் செய்யலாம். நம்ம வீட்டுக்குன்னு தேவையான பொருளை மட்டும் பயிரிட்டோம்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ எள், ஓகேங்களா, உளுந்து, இந்த மாதிரி பயிர்கள்லாம் அதில் பயிரிட்டால் நம்ம வீட்டு தேவைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம், சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கமர்ஷியல் ஃபார்மிங். கமர்ஷியல் ஃபார்மிங் அப்படின்னா வணிக வேளாண்மை. அன்லைக் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், இது வந்து முற்றிலும் அந்த இதோட மாறுபட்டது. இங்கே என்ன பண்ணுறாங்க, ஹியர் த கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் கமர்ஷியல் யூஸ் அண்ட் இஸ் சோல்ட் இன் மார்க்கெட்ஸ். திஸ் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் இஸ் டன் பை யூஸிங் மாடர்ன் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இங்கே க்ராப்ஸ் எல்லாம் கல்டிவேட் பண்ணுறது வியாபார நோக்கத்துக்காக, மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்பனை செய்கிறதுக்காக. இந்த மெத்தட் எல்லாமே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, முன்னாடிலாம் வந்து மாடு வச்சு ஏறு உழுவாங்க, ஆட்கள் போய் நாற்று நடுவாங்க, களை பறிப்பாங்க, கதிர் அறுப்பாங்க, இது எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போல்லாம் என்ன ஆயிடுச்சு, எல்லாத்துக்குமே மாடர்ன் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், முறைகள் மாறிடுச்சு, டெக்னிக்ஸ்லாம் மாறிடுச்சு. எல்லாமே நாற்று நடுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது, களை பறிக்கிறதுக்கு இருக்குது, அறுவடை செய்கிறதுக்கு, அதை கட் பண்ணி நெல்லை மட்டும் தனியாக இது பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே என்னது மிஷின்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா. Next, plantation farming. Plantation farming is done in an estate where a single cash crop is cultivated on a large scale. ஒரே ஒரு பணப்பயிரை மட்டும் அதிக அளவில் ஒரு எஸ்டேட்டில் அதிக அளவில் பயிரிடக்கூடிய முறைக்கு பிளான்டேஷன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னாக்க டீ, காஃபி அண்ட் ரப்பர். நெக்ஸ்ட் மிக்ஸ்டு ஃபார்மிங். மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னா ஒரு விவசாயத்தை மட்டும் நம்பி இல்லாமல் கூடவே என்ன பண்ணுறாங்களா, கால்நடைகளை வளர்க்கிறது. அதான் கொடுத்துருக்காங்க. மிக்ஸ்டு ஃபார்மிங் ரெஃபர்ஸ் டு த ரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் அலாங் வித் த கல்டிவேஷன். ஓகேங்களா. மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படிங்கிறது கால்நடைகளையும் வளர்த்துக்கிறது கூடவே, அதாவது விவசாயம் செஞ்சுக்கிட்டு கூடவே விவசாயம் செஞ்சுக்கிட்டு கால்நடைகளை வளர்க்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய வைக்கோல் கால்நடைகளுக்கு பயன்பெற்றும். புல்லுலாம் முளைக்குதுல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் கால்நடைகளுக்கு உணவாக போயிடும். ஸோ ரெண்டையுமே அவங்க நிவர்த்தி செய்யலாம். இங்கே வேஸ்ட் ஆகிற பொருள் இங்கே கால்நடைகளுக்கு பயனுள்ளதாக அமையும். ஸோ இதுவும் என்னது, அந்த ஃபார்மிங்க்கு ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதாக அமையுது. The government has set up agencies like the Food Corporation of India to purchase the farm products directly from the farmers at reasonable rates. அதாவது இந்தியா கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு ஏஜென்சி நிர்ணயம் கொடுக்குது, அமைக்குது. என்ன பண்ணுறாங்க, அது எதுனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உணவுப் பொருள் சேமிப்பு கழகத்தில் நேரடியாக விவசாயிகள்கிட்டையே நேரடியாக போய் அவங்க பயிரிட்ட பொருட்களுக்கு நியாயமான விலையை கொடுத்து அந்த நெல்லுனா நெல், கரும்புனா கரும்பு அதை கொள்முதல் செஞ்சுக்கிறாங்க. இதில் வந்து மீடியேட்டர்ஸ் யாரும் இல்லை, இடைத்தரகர்கள் அப்படிங்கிற யாருமே கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் இன் ஆர்டர் டு எலிமினேட் த middlemen between farmers and consumers, the government of Tamil Nadu introduced the new concept, namely உழவர் சந்தை. இந்த மாதிரி இடைத்தரகர்களை வந்து நீக்கிறதுக்காகவே தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா உழவர் சந்தை அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே விவசாயிகளும்
நம்மளை மாதிரி நுகர்வோர் கன்சியூமர்ஸும் டேரெக்டாக போய் மீட் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடம். அவங்கள்ட்ட இவங்க வாங்கி இவங்கள்ட்ட அவங்க வாங்கி அங்கே ஒரு 2 ரூபா இங்கே ஒரு 2 ரூபான்னு ஜாஸ்தி பண்ணி விலையை நம்மள்கிட்ட கொடுக்குறத விட டேரெக்டாக யார் விவசாயம் பண்ணாங்களோ அந்த ஃபார்மர்ஸ்டேது நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பொருளும் தூய்மையானதாகவும் அதே போல் குறைவான விலையில நம்ம வாங்கிறதுக்கு எதுவாக கவர்மெண்ட் இதை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்குது. நெக்ஸ்ட், வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். விவசாயத்துக்கு நீர்ப்பாசனம், ஓகேங்களா, நீர் தேவைப்படுது. இந்த நீர் வளம் எப்படி இருக்குது? தேர் ஆர் நோ பெர்னியல் ரிவர்ஸ் இன் தமிழ்நாடு. Tamil depends on northeast and southwest monsoon. Hence, agriculture in Tamil Nadu is dependent on groundwater. இந்த இதில் தமிழ்நாட்டில் வந்து வற்றாத ஆறுகள், என்றைக்குமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஆறுகள் எதுவுமே இல்லை. தமிழ்நாடு வந்து நார்த் ஈஸ்ட் வடகிழக்குக்கும் சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பருவமழையை நம்பி தான் இருக்குது. இருந்த போதிலும் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிலத்தடி நீரை நம்பியும் இருக்குது. ஏன்னா சில இடங்கள் என்ன பண்ணுறாங்க, போர்வெல் அமைச்சு அந்த பம்பு செட்டு மூலயமா தண்ணி விவசாயத்துக்கு 3 நேரமும் எப்போவுமே பாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, முப்போகமும் விளைவிப்பாங்க. ஸோ அது கிரவுண்ட் வாட்டரை நம்பியும் அக்ரிகல்ச்சர் இருக்குது. Central Groundwater Board CGWB monitors the level and nature of groundwater. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிலத்தடி நீருடைய அளவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிற வேலையை செய்கிறாங்க. இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம். என்னென்ன முறைகளில் விவசாயத்துக்கு நீர்ப்பாசனம் செய்கிறாங்க? இரிகேஷன் இஸ் த சப்ளை ஆஃப் வாட்டர். இரிகேஷன் அப்படிங்கிறது லேண்டுக்கு, விவசாய நிலத்துக்கும் அந்த விவசாய பயிர்களுக்கும் நிலத்துக்கும் தண்ணீரை சப்ளை பண்ணுறது, ஓகேங்களா, விவசாய பொருட்களை அதிகப்படுத்துறதுக்காண்டி உற்பத்திக்காக. அதில் 4 வகை கொடுத்துருக்குறாங்க டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெல் இரிகேஷன், செகண்ட் ஒன் இஸ் கேனல் இரிகேஷன், தேர்ட் ஒன் இஸ் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் ட்ரிப் இரிகேஷன். ஓகேங்களா, வெல் அப்படின்னாலே ஆல்ரெடி நோ கிணறு அப்படின்னு அர்த்தம். வெல் அப்படின்னாலே கிணறு. ஸோ இப்போ கிணற்று நீர் பாசனம், ஓகேங்களா. வெல் இரிகேஷன் ஹாஸ் பீன் ப்ராக்டிஸ்ட் இன் தமிழ்நாடு ஃபார் மெனி ஜென்ரேஷன்ஸ். இட் இஸ் a less expensive type of irrigation. வெல் இரிகேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பழங்காலத்திலிருந்தே, ஓகேங்களா, பரம்பரை ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போல்லாம் பம்ப் செட்லாம் கிடையாதுல்ல. ஸோ மழையும் கம்மியாக இருக்கும் அதனால். ஆனால் இந்த மாதிரி டைப் ஆஃப் இரிகேஷன் வந்து குறைந்த செலவை தான் நம்மளுக்கு கொடுக்குது, ஓகேங்களா. இப்போ ஜென்ரல் ஆகிடுச்சு. பழங்காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. செகண்டாக இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கிணற்றில் இறைக்கிறதுக்கெலாம் அழுப்பப்பட்டுட்டு பம்ப் மோட்ரு மூலயமா எடுத்து அது விவசாய நிலங்களுக்கு போகுது. ஸோ மாடர்ன் வெல் இரிகேஷன் அப்படின்னு 2 பிக்சர்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், செகண்ட் ஒன் கேனல் இரிகேஷன். இந்த கேனல் இரிகேஷன்னா கால்வாய் நீர் பாசனம். ஆற்றிலிருந்து ஊர்களுக்குள்ளே போகிற கிராமத்துக்கெலாம் என்ன பண்ணுவாங்க, வாய்க்கால் இது பண்ணி அதுலேயும் தண்ணி இங்கிட்டு போய்க்கும். தேவையான அளவு தண்ணியை கொண்டு வந்து அதிலிருந்து விவசாய நிலங்களுக்கு அனுப்புறது. கெனல் இரிகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் இரிகேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நீர்ப்பாசன முறை. இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து நிறைய கால்வாய்கள் வந்து வற்றாமல் இருக்குமா, தண்ணி எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குமா. மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன் கெனல்ஸ் ஆர் பெர்னியல், ஓகேங்களா, வற்றாமல் இருக்கும். த மெயின் கெனல் இரிகேட்டட் ஏரியாஸ், அந்த மாதிரி முக்கியமான கால்வாய் நீர்ப்பாசனம் பகுதிகள் என்னென்னா நார்தர்ன் பிளைன்ஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வடக்கு சமவெளி, ஓகேங்களா, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய, அதாவது எந்தெந்த பகுதிகள்னால் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அண்ட் பீகார், இங்கெல்லாம் இந்த கால்வாய் நீர்ப்பாசன முறைகள் தான் பின்பற்றப்படுறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட், க்ரீன் ரெவல்யூஷன். க்ரீன் ரெவல்யூஷன்னா பசுமை புரட்சி. The green revolution is a process which brought an increase in crop production by using new varieties of seeds, pesticides and new agricultural techniques. இந்த பசுமை புரட்சியின் மூலயமா என்ன நடக்குது அப்படின்னாக்கா, புது வகையான விதைகளை கண்டுபிடிக்க முடியுது, பூச்சிக்கொல்லி மருந்துகள், அண்ட் தென் புது வகையான விவசாய நுணுக்கங்களை வந்து நம்ம செயல்முறைப்படுத்துறது தான் நிறைய மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓகேங்களா. க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, நியூ வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸை நம்ம வந்து உற்பத்தி செய்ய முடியும், ஓகேங்களா. அண்ட் தென் பூச்சிக்கொல்லிகள், அப்புறம் டெக்னிக்ஸ், ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் டெக்னிக்ஸ், இதெல்லாம் வந்து செய்யும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குமா, அதிக அளவில்
மகசூல் கிடைக்கும். மகசூல் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் M.S. Swaminathan of Tamil Nadu is known as father of Green Revolution in India. இந்தியாவுடைய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னாக்க டாக்டர் M.S. சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அப்படின்னா தெளிப்பானை நீர்ப்பாசனம். ஓகேங்களா. ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இஸ் சிமிலர் டு நேச்சுரல் ரெயின்ஃபால். வாட்டர் இஸ் ஸ்ப்ரேட் த்ரூ பைப்ஸ் இந்த ஏர் த்ரூ ஸ்ப்ரிங்க்லர்ஸ். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் வந்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா அந்த மெத்தடில் செய்கிறது இயற்கையாகவே மழை பெஞ்சிக்கிட்டு பொழியிறது மாதிரி இருக்கும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டரை பைப்ஸ் வழியாக அனுப்பி, ஓகேங்களா, வாட்டர் இஸ் ஸ்ப்ரேடு த்ரூ பைப்ஸ் வழியாக போய் காற்றுல அப்படியே தெளிச்சு எப்படி இருக்கும், அப்படியே மழை பெஞ்சு நம்ம மேலே படுதுன்னா மழை பெய்யும் போது அந்த மாதிரி மழை போன்ற ஒரு இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மாதிரி இருக்கும்போது எல்லா இடங்களுக்கும் அந்த நீர் போய் சேருது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ட்ரிப் இரிகேஷன். சொட்டு நீர் பாசனம். The drip irrigation is a type of micro irrigation system that saves water and soil nutrients. இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து ஒரு நுண் பாசன முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா வாட்டரை சேமிக்க முடியுது, நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகிறது சேமிக்குது. அண்ட் தென் மண்ணுடைய தரமும் என்ன ஆகுது, ஊட்டச்சத்தும் சேமிக்கப்படுது. இந்த சிஸ்டம், இந்த முறையில் வாட்டர் ட்ரிப்ஸ் ஸ்லோலி இன்டு த ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் த்ரூ பைப்ஸ். இந்த முறையில் பைப்பு மூலியமாக வாட்டர் எங்கே போகுது, பிளான்ட்டோடைய ரூட் வரைக்கும் நல்லா மெதுவாக நிதானமாக போகுதுன்னு சொல்கிறோம்னா அந்த மாதிரி உறிஞ்சி மெதுவாக ஒவ்வொரு செடியோடைய வேருக்கும் போய் சேருது. பைப்ஸ் கேன் பி எய்தர் above the soil surface or buried below the surface. பைப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பைப்ஸ் வந்து மண்ணுடைய மேற்பகுதியில் இருக்கும், இல்லாட்டி பரீடு புதைச்சி வச்சுருப்பாங்க, மண்ணுடைய அடிப்பகுதியில் புதைச்சும் வச்சுருக்குறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா the water directly reaches the roots and minimize evaporation. இதனால் என்ன ஆகுதுன்னா வாட்டர் டைரெக்டாக ரூட்டுக்கு போய் சேர்ந்துருது, வேருக்கு போய் சேர்ந்துருது. வெளியில் அப்படியே தண்ணி தேங்கி நின்னா காற்றுல எவாப்ரேட் ஆகும், அந்த இது குறைஞ்சிருது. ஏன்னா மண்ணுக்கடியில் மெதுவாக போயிட்டுருக்குல்ல, இந்த பாருங்கள் படம் பார்க்குறீங்க பாருங்கள், அந்த மாதிரி போகும். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒன் ஹூ ப்ரொடியூசஸ் ஃபுட் ஃபார் அஸ். யார் நம்மளுக்கு உணவு இது பண்ணுறது, ஃபார்மர். ஓகேங்களா. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ளோயிங். எது நம்மளுக்கு வந்து உழுவுறதுக்கு பயன்படுது, டிராக்டர். இட் இஸ் யூஸ்டு ஃபார் செப்பரேட்டிங் கிரெயின் ஃப்ரம் ஹேலேருந்து கிரெயினை பிரிக்கிறது எது, வினோவர். ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் அனிமல் ஹஸ்பண்டரி இஸ் த பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர். It is to raise animals for meat, fur, milk, eggs and other products. அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னாங்க கால்நடை வளர்ப்பு. இது வந்து விவசாயத்தினுடைய ஒரு பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக அந்த அனிமல்ஸ் வளர்க்குறாங்க, அதனுடைய இறைச்சியை விற்றா காசு கிடைக்கும். ஓகேங்களா. எல்லாமே ஒரு வியாபார நோக்கம்தான். ஓகேங்களா. அதனுடைய இறைச்சிக்காக, அப்புறம் ஆட்டு ரோமம்லாம் விற்பாங்க தெரியுமா, அதுக்காக, பால், முட்டை. இப்போ கோழி பண்ணை வச்சுருந்தா முட்டை கிடைக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் அதர் ப்ராடக்ட்ஸ், அதுலேருந்து என்ன ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க முடியுமோ அதுக்காகத்தான் அந்த கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது வளர்க்குறாங்க. ஹார்டிகல்ச்சர் இஸ் a science or art of cultivating fruits, vegetables, flowers or ornamental plants. அதாவது ஹார்டிகல்ச்சர்னால் தோட்டக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. தோட்டக்கலை அப்படிங்கிறது என்னென்ன மாதிரி இதெல்லாம் பயிரிடுறாங்க, சாகுபடி பண்ணுறாங்கனாக்க பழங்கள், காய்கறிகள், பூக்கள், அப்புறம் நறுமண பொருட்கள். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இதை பற்றின இதை வளர்க்குறதுக்குரிய ஒரு கலை அல்லது அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹார்டிகல்ச்சர்னால் தோட்டக்கலை. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பயிரிடக்கூடிய முக்கியமான பயிர்கள் என்னென்னா, தமிழ்நாடு ஹேஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில், ரெயின்ஃபால் அண்ட் வெதர் அக்ராஸ் இட்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ். தமிழ்நாடு அப்படிங்கிறது நிறைய வகையான மண் அமைப்பு இருக்குது, மழைப்பொழிவு இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி மழைப்பொழிவு இருக்குது. காலநிலை மாறுது. ஓகேங்களா. அக்ராஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும். It is suitable for the protection of fruits, vegetables, spices, plantation crops, flowers, medicinal and aromatic
அரோமேட்டிக் பிளான்ஸ். ஓகேங்களா. இந்த காலநிலை மாற்றங்கள், இந்த மழைப்பொழிவு இதனோட சேஞ்சஸ்னால இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறுதில்ல. ஸோ இது வந்து எந்தெந்த பொருட்கள் உற்பத்தி செய்யறதுக்கு சூட்டபுளாக இருக்குதுனாக்கா பழங்கள், காய்கறிகள், மசாலா பொருட்கள், அதுக்கப்புறம் தோட்டக்கலை பயிர்கள். ஓகேங்களா. அப்புறம் பூக்கள், மருந்து பொருட்கள், அப்புறமா நறுமண பொருட்கள் இதெல்லாம் பயிரிட்டு விளைவிக்கிறதுக்கு ஏற்ற சூழல்களாக அமையுது. ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை அப்படிங்கிறது ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர் வித்தின் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. அக்ரிகல்ச்சர் வகை தான் ஹார்டிகல்ச்சர். இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு விவசாயத்துறையாக இருக்குது. Paddy is grown in large areas because rice is the main staple food of the state. நம்ம ஊரில் அதிகமாக பயிரிடுறது நெல். ஏன் அப்படின்னாக்கா அரிசி அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கிய உணவுப் பொருளாக இருக்குது. The principal food crops are rice, maize, jowar, bajra, ragi and pulses. இதோட முக்கிய உணவு பயிர்கள் என்னென்ன அப்படின்னாக்கா ரைஸ், மெய்ஸ் அப்படின்னா மக்காச்சோளம், ஜோவர் அப்படின்னா சோளம். ஓகேங்களா. பஜ்ரானா கம்பு, ராகி, அண்ட் தென் ராகி கேழ்வரகுன்னு சொல்லுவோம். அண்ட் தென் பல்சஸ்னால் பயிர் வகைகள், அதாவது உளுந்து, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சைப்பயிறு எல்லாமே சேர்ந்தது தான் பல்சஸ் சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய முக்கியமான உணவு பயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இந்த கேஷ் crops include cotton, sugarcane, oilseeds, coffee, tea, rubber, coconut, ginger and chilies. இந்த பணப்பயிர் ஒன் டைம் பயிரிட்டாலே போதும், நம்மளுக்கு லாபம் தரக்கூடியது. ஓகேங்களா. அந்த பணப்பயிர்கள் என்னென்னா பருத்தி, கரும்பு, எண்ணெய் வித்துக்க, காஃபி, தேயிலைனா டீ தூளுது, ரப்பர், தேங்காய், ஜிஞ்சிலியன் மீன்ஸ் எள்ளு, அண்ட் தென் சில்லிஸு மிளகாய், இது எல்லாமே பணப்பயிர் அப்படின்னு சொல்கிறோம். மேங்கோ அண்ட் பனானா ஆர் த லீடிங் ஃப்ரூட் க்ராப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி பழங்கள் பயிரிடுறது இது என்னென்ன பழங்கள் வந்து பயிரிடுறாங்கன்னா மேங்கோவும் பனானாவும். The main flowers grown in Tamil Nadu are jasmine, கிறிசாந்திமம், மேரிகோல்ட் அண்ட் ரோஸ். தமிழ்நாட்டில் பயிரிட்டு வளர்க்கக்கூடிய முக்கியமான பூ வகைகள் என்னென்னா மல்லிகை, செவ்வந்திப்பூ, சாமந்திப்பூ அண்ட் தென் ரோஜா. ஓகேங்களா. Tanjavur is an important agricultural center located in Kaveri Delta. It is known as the rice bowl of Tamil Nadu. காவேரி டெல்டா பகுதியில், காவேரி ஆறு வரக்கூடிய பகுதி தானே. ஸோ அந்த காவேரி டெல்டா பகுதியில் தஞ்சாவூர் தான் என்னது விவசாயத்தினுடைய மைய பகுதியாக அமையுது. ஓகேங்களா. முக்கியமான வேளாண் மையம் அப்படின்னா இதுதான் தஞ்சாவூர் சொல்கிறோம். இதை வந்து தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரை நம்ம அழைக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், திங்க் பண்ணுங்கள். விச் ஸ்டேட் இஸ் நோன் அஸ் த ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா? எது வந்து ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இந்தியாவின் நெற்களஞ்சியம் எது? ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா. ஆந்திர பிரதேஷ். லெட் அஸ் நோ கிராப்பிங் சீசன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பருவ பயிர்கள் என்னென்ன அப்படின்னா நவரை, சொர்ணவாரி, பார், குருவை, சம்பா, தாளடி அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் இஸ் த லார்ஜஸ்ட் காட்டன் ப்ரொடியூசிங் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. இட் இஸ் நோன் அஸ் த மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் அழைக்கிறாங்க. இந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அதிக அளவில் பருத்தி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து க்ளோசரி. ஆர்ச்சைக் அப்படிங்கிறது ஆன்ஷியன்ட் அப்படின்னா தொன்மையான. மினிமைஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் குறைத்தல். அண்ட் தென் பெர்னியல் அப்படிங்கிறது எவர்லாஸ்ட் அற்றாபலம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அது ரீகேப் ஒவ்வொரு சப்ஜெக்ட் சோஷியலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசன்லேயும் நம்மளுக்கு லெசன் முடித்தோன்னா அது சம்மந்தமாக கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுப்பாங்க. இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. இந்தியா அப்படிங்கிறது என்னது? ஒரு விவசாய நாடு. இந்தியன் ஃபார்மர்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்திய விவசாயிகள் தான் இந்திய பொருளாதாரத்துடைய முதுகெலும்பு. தேர் ஆர் செவரல் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் பல வகையான விவசாய முறைகள் இருக்குது. தெர் ஆர் 4 பேசிக் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன்ஸ்.
நீர் பாசனத்தில் 4 அடிப்படை பாசன வகைகள் இருக்குது. The principal food crops are rice, maize, ஜோவர், பஜ்ரா, ராகி அண்ட் pulses. அரிசி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு, அப்புறம் பருப்பு வகைகள், இதெல்லாம் முக்கியமான உணவு பயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எல்லோரும் லெசனை நல்லா கிளியராக கவனிங்க. மிஸ்ஸுக்கு கோல்டு அப்படிங்கிறனால நார்மலாக வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும், பட் கோல்டுங்கிறனால இன்னும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ டியர்ஸ். நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். தேங்க்யூ.